தமிழ் முதலுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம புது ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ அது எந்த அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேண்டு, ஸோ இந்த பேண்டோட அன்பாக்சிங் தான், M4 பேண்டு. ஸோ இந்த பேண்டை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக ஒன்றும் சொல்லவே வேணாம். இது பார்த்தீங்கன்னா Mi 4 பேண்டோட HSL காப்பி தான் இது, அதாவது அவுட் லுக்கில் காப்பி. ஸோ ஆனால் Mi 4 பேண்டில் இருக்கிற மாதிரி இதில் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு சப்ளைஸும் இதில் இருக்காது. இருந்தாலும் M4 பேண்ட் கட்டியிருக்கேன் அப்படின்றது வந்து ஒரு ஷோக்காக தான் இந்த இதை நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் இது ஓரளவு பெஸ்ட்டு. ஸோ இதோட அன்பாக்சிங் வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அன்பாக்சிங். ஸோ இந்த பாக்ஸை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கிட்ட காமிச்சுக்கிறேனே. ஸோ இருங்க, ஆட்டோ பாக்ஸில் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, இதுதான் அந்த பாக்ஸு, ரீடெயிலிங் யூனிட்ஸ். ஓகேவா, ஸோ ஏன் ப்ரோ இப்படி சைடில் ஹார்ட் ட்ரைவ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஹார்ட் ட்ரைவ். ஸோ இதில் ஏன் ப்ரோ வச்சுருக்கீங்க, சும்மா ஒரு ஸ்டைலுக்காக தான் வச்சுருக்கேன். ஏன்னா மற்ற நிறைய சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ஏதோ ஒரு பொம்மை அது மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்மகிட்ட பொம்மை கிடையாது. ஸோ நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சமாளிப்போமே அப்படின்றதுக்காக இதை வச்சுருக்கோம். இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறேன் இருங்க. ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத முதல்ல சொல்கிறேன். ஸோ ஒரு சார்ஜிங்க்கான ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன கேபிள்லாம், ஸோ பெட்டர் இப்படி தொங்க விடுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இதில் என்ன இருக்குன்னா ஒரு இது இருக்குது, என்னது, ஸோ சரியாக உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. ஓகே இருங்க, கரெக்டாக ஓகே, ஒரு ஃபுட் ஸ்டெப்லாம் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸில் இது ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பேண்டு இருக்குது. ஸோ இதுதான் அந்த பேண்டு, நல்லா தான் இருக்குது இந்த பேண்டு. ஸோ குறை சொல்கிற அளவுக்கு எந்த ஆப்ஷனுமே இதில் கிடையாது. ஸோ நல்லா தான் இருக்கான பேண்டு. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் மீயில் இருக்கிற அந்த ப்ராப்ளம் தான் இதுலேயும். ஸோ இப்படி பிஞ்சுற மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் இதில் பியலை. ஸோ அதான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் போடுவோம். ஸோ நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த இது எவ்வளோ நேரம் தாங்குச்சு அப்படின்ற பட்சத்துக்கு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நார்மல் யூசேஜில் ஒரு நாள் ஃபுல்லாக தாங்குச்சு. ஸோ அதுவே ஹார்ட் யூசேஜ் அப்படின்ற ஒரு பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாள் தாங்கியிருக்கோம், கிட்டத்தட்ட அரை நாள் தாங்கியிருக்கோம். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஜூம் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கேலரி பர்னர் இருக்குது. ஸோ பிபிஎம் செக்அப் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற பிபிஎம் செக்கோ இல்லை MMHGO, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையாக காட்டுதா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சும்மா ஏதோ ஒரு பட்சத்துக்கு காட்டும். எல்லா ஸ்மார்ட் வாட்சும் அப்படி தான், ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் பேண்ட் சம்திங். ஸோ எதுனாலும் இப்படி தான். அது மட்டும் இல்லாமல் இதில் எத்தனை மீட்டர் ஓடி இருக்கும் எல்லாம் காட்டும். ஸோ எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது கூட ஸோ இதை சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் இருக்குது. ஸோ இந்த புக்லெட்டில் என்ன அப்படின்னா சில இது கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனீஸில் தான் இருக்குது. ஸோ இம்போர்ட்டட் இல்லை, அதனால். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆப்பு. ஸோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இதில் எந்த புக் இன்ஃபர்மேஷன்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ இருக்குது, பட் சைனீஸில் இருக்குது, பட் எங்களுக்கு புரியல. ஸோ ஓகேவா, இது கூட வந்தது பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் மட்டும்தான். ஸோ இந்த சார்ஜிங் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் நாங்கள் ட்ரை பண்ணோம், அந்த 2.1 ஆம்ப். ஸோ அதில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 50 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. ஓவர் சார்ஜிங் பண்ணும்போது ஏதாவது ஆச்சா ப்ரோ அப்படிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ மற்றபடி இந்த பாக்ஸ்க்குள்ளே வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த ஒரு அட்டைப்பெட்டி கொடுத்துருக்காங்க, இந்த வாட்ச்சு. ஸோ அந்த பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அது. அப்புறம் இந்த இது ஒன்று கொடுத்துருக்காங்க, புக்லெட்டு. ஓகேவா, புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் இது ஒன்று. ஸோ இதை நான் வெளியே வச்சுக்கிறேன், ஏன்னா எப்போனாலும் யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இதை. ஸோ மற்றபடி இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த பாக்ஸில் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு மேலே ஒரு லேபிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் ஸ்க்ரீனுக்காக லைட்டாக அதை பீர் பண்ணிட்டோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் கேலரி ட்ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பிபிஎம் செக்கர் கொடுத்துருக்காங்க, HHMHG அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, SO2. ஸோ இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷன். ஸோ இந்த இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ளூடூத் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அது இல்லாமல் மெசேஜ். ஸோ உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா இதுவே உங்களுக்கு நோட்டிஃபைட் பண்ணும். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேட்டிங் மோட்டார் இருக்குது. ஸோ அதை வச்சா இது பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இது செட் பண்ணி வரல, எங்களுக்கு வரும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபோனில் போட்டு செட் பண்ணிக்கிறணும். ஸோ அதே மாதிரி இந்த சார்ஜிங் இண்டிகேட்டிங் அதெல்லாம் இதுலேயே வருது. ஸோ நீங்கள் ஸ்கின் யூஸ் பண்ணுற பட்சத்துக்கு இதில் எப்படி இருக்குன்றது தெரில. பட் நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓடிலாம் செக் பண்ணி பார்த்தோம். ஓடி செக் பண்ணும்போதெல்லாம் இது வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்தீங்கன்னா எங்களுக்கு, அதாவது நாங்கள் நினச்ச அளவு வந்தீங்கன்னா அக்யூரஸியாக இல்லை.
ஸோ அதான் உண்மையான விஷயம். இது எவ்வளோ அக்யூரஸியாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது 100%ல் ஒரு 80% பார்த்தீங்கன்னா உண்மையாக இருந்துச்சு கிட்டத்தட்ட நாங்கள் யூஸ் பண்ணும்போது. ஆனால் இது நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் இதை வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு வீட்டில் ஒரு நார்மல் மாடரேட் ஜூஸேஜில் நான் எத்தனை கேலரிஸ் பர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ M4 பேண்டு இது Mi 4ஓட HSL காப்பி தான். ஸோ Mi பேண்டுக்கும் இதுக்கும் 10 வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க முடியாது. பட் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பின்னாடி ஒன்று கொடுத்துருக்காங்க புக் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குன்னா ஸ்மார்ட் பேண்ட் கேசல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பார்த்தீங்கன்னா 5 வால்ட் 1 ஆம்பில் தான் சார்ஜ் ஆகும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 0.69 TFT அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃப் லெவல் பார்த்தீங்கன்னா IP67 ரேட்டிங் இதில் அடிச்சிருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 4 to 7 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது யூஸ் பண்ணாமே வச்சுருந்தான்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணும்போது அப்படிலாம் இல்லை. ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 45 days வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி என்ற ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 4.4 அதாவது ப்ளூடூத் 4 சப்போர்ட் இருக்குது. ஸோ சார்ஜிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்லிப்பு. ஸோ இது பேர் தான் ஸ்லிப்பு போல் இருக்குது. இதை தான் ஸ்லிப்புன்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்னா சப்போர்ட் ஆண்ட்ராய்டு 4.4க்கு அபோ. அதே மாதிரி iOSல பார்த்தீங்கன்னா 8.5க்கு அபோ அந்த இதில் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுமா. ஸோ எங்களுக்கு வரும்போது இந்த மாதிரி டேமேஜ் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வரும்போது அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். சைடில் கொஞ்சம் இதெல்லாம் இப்படி கொடுத்துருக்காங்க டிசைனுக்காக. ஓகே, இந்த அன்பாக்சிங் முடிஞ்சு நம்ம ஸ்டூடியோவில் போய் மற்றதை பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த M4 பேண்டோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அன்பாக்சிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் ஏதாவது இன்னும் டெவலப் பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இதுக்கு மேலே ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு இன்வென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு கிளாரிட்டி எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோவில், முக்கியமாக சொல்லுங்கள். பிகாஸ் இந்த அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீட்டைல் யூனிட்டில் வாங்கினோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீட்டைல் யூனிட்டில் தான் நாங்கள் வாங்கினோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து இப்போ புதுசாக ஒருத்தவங்க பேண்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த M4 பேண்ட் நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த பேண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் லிங்க் ஆர் ஃப்ளிப்கார்ட் லிங்க், ஸோ இந்த ரெண்டில் எதுலேயோ ஒரு லிங்க்கு, ஸோ கம்மியான ரேட்டில் இருக்கிற மாதிரி ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போய் அதை பை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிக்கல என்னன்றது உங்களுக்கு தெரியும். பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் மறந்துடாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. பாய்.